வணக்கம். நெருப்பு தமிழர் சி ஓட்டர்ஸ் நடத்திய ஒரு கருத்து கணிப்பை நம்ம பார்த்தோம். இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய டுபாக்குறுத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய மொள்ளமாரித்தனம் அப்படிங்கிறது தான். முழு பூசணிக்காய சோத்துக்குள்ளே மறைக்கிறான்னு சொல்லுவானுங்க தெரியுமா? அந்த மாதிரி அதை விட இவங்க ஒரு பெரிய உடையத்தை, அயோக்கியத்தனத்தை அப்படியே மறைச்சி வைக்கிறது தான் இது. இப்போ இதில் 27% திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின், 17% விஜய், 10% எடப்பாடி, 9% அண்ணாமலை. திமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது உறுதியானது, இறுதியானது. ஆனால் இந்த விஜய் எப்படி வந்தார்? மேடையில் பேசிட்டு கீழே இறங்கி வராரு, இங்கே கருத்து கணிப்பு வெளியாகுது விஜய் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு. இது அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம் எப்போ அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர் எப்போ அறிவிக்கப்பட்டார்? இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அண்ணாமலை எப்போ அறிவிக்கப்பட்டார்? இது அதை விட அயோக்கியத்தனம். அப்போது ஒவ்வொரு தேர்தலிலும் இதுவரைக்கும் நின்று 16% பெற்று இடைத்தேர்தல் பெற்ற நாம் தமிழர் கட்சி எங்க? அப்போ இவனுங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறானுங்க. இது அயோக்கியத்தனமான அரசியல் அப்படிங்கிறது காட்டுது. இப்போ இந்த அயோக்கியத்தனத்திற்கு விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமும் உடனே இருந்து பல கோடிகளை கொடுத்து இதை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விடயத்திலிருந்து தெரிய வருது. அப்போ தமிழக வெற்றி கழகம் வரும்போது எப்படி சிறந்த முறையில் ஆட்சி அமைக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம், ஒரு சான்று இதுவாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். திமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுக ஆட்சி அமைக்காதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுக 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்தையோ அல்லது நாம் தமிழர் கட்சி 3வது 4வது இடத்தை, இருவருக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும். இதுதான் இந்த சி ஓட்டர்ஸுங்கிறவன் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. இது எல்லாமே பணத்தால் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு மற்றும் திணிப்பு தான்.